ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் போட்ட ரசப்பொடிக்கு நல்ல ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூங்க. இன்றைக்கி நான் தஞ்சாவூர் ஸ்டைலில் கருப்புளுந்து இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். கருப்புளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், புளி எடுத்திருக்கேன், தோல் உரிக்காத பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். எண்ணெய் எதுக்கு வச்சுருக்கேன், அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக இதில் நான் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். நம்ம நல்லா இதை வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கடலைப்பருப்பை சேர்த்திக்கிறோம். கடலைப்பருப்பை இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாயும் போட்டுட்டேன். மிளகாய் போட்டதும் இதுக்கு உப்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயம் போடுறேன். நல்ல பெரிய சைஸில் ஒரு பெருங்காயம் கட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த பெருங்காயத்தையும் வறுத்து அதில் போட்டுக்கணும். பெருங்காயத்தை இதில் போட்டுட்டேன். இந்த பொடிக்கு மெயினாக டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த புளி தாங்க. இந்த புளியை சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக மலை பூண்டு எடுத்துருக்கேங்க, தோலோட முழுசாக. அப்படியே இதையும் வறுத்துக்கணும். பூண்டை இந்த அளவு அவ்வளவுதாங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இட்லி பொடி தயாராக இருக்குங்க. இப்போ இந்த இட்லி பொடியில் கொஞ்சம் நம்ம இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இட்லி பொடி ரொம்ப கம கமன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சட்னி